வணக்கம் ட்ரேடர்ஸ் அசை. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோங்க. அது இல்லாமல் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே எளிமையான விஷயமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே பயன்படுத்தி ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டுமே பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நேற்றுக்கே டைட்டில்லே வந்து சொல்லியிருந்தோங்க. என்ன அப்படின்னா, இன்றைய கன்சாலிடேஷன் நாளைய பிரேக் அவுட்டா. அதாவது ப்ரைஸ் வந்து நேராக மேலேருந்து கீழே வந்தது. ஒரு பெரிய கன்சாலிடேஷன் பண்ணுச்சு. எவ்வளோ மணி நேரமாக? ஒரு 7 மணி நேரமாக கன்சாலிடேஷன். முதல் கேண்டலில் மட்டும்தான் வால்யூம் இருந்தது. அதுக்கப்புறம் வால்யூமே இல்லை. எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி பண்ணுச்சு, கன்சாலிடேஷன் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பிரேக் அவுட் வந்து நல்லாவே வந்து எதிர்பார்க்கலாங்க. இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப நாளாக வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தாங்க இது. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும்னு நம்முடைய ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடியோவாக பாப்புலராக இருக்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. ட்ரேடிங்க்கு ரொம்ப ஜென்ரலாக வந்து பேசியிருப்போம். ட்ரேடிங் ஏமாற்று வேலை அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது என்ட்ரி எக்ஸிட்டு, எப்படி பயிற்சி செய்யலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாப்புலர் வீடியோலையும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற இந்த 45 வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீடியோ வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கை அழகாக வந்து கற்றுக் கொடுக்கும். அப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த சேனலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து புரியுங்க. அது இல்லாமல் நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டுடேஸ் ரேஞ்ச் மார்க்கெட் சிக்னல்ஸ் பிரேக் அவுட் அப்படின்ட்டு நேற்றைய தினம் ஒரு பார்வையில் வந்து பார்த்துருந்தோம். அந்த தினம் ஒரு பார்வையை ஒரு 4000 பேர் வரைக்கும் பார்த்துருக்குறீங்க. பொதுவாகவே வந்துட்டு இந்த தினம் ஒரு பார்வையை வந்து ஒரு 4000லேருந்து 5000 பேர் வரைக்கும் வந்து பார்த்துட்றீங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னா, யாரும் சொல்லாத ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டைட்டில் வச்சோன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நான் இன்றைக்கி வரைக்கும், அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நான் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூடியூப் வந்து எப்படி வந்து அணுகுனா நிறைய பேரை போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டே வரேன். அப்போ இந்த மாதிரி கேள்விக்கு என்ன பதிலில் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நான் வந்து பேசியிருப்பேன். ஆனால் ஒரு 2000 பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம எதுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேரை போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப வருஷமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து தேடிகிட்டே இருந்து திடீர்னு வந்து அந்த விஷயம் கிடைச்சோன்னா, அட இவ்வளோதானா, இதை ஒரு 4 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து நிறைய பேர்த்துக்கு இதை வந்து நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வந்து சேனலே வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இது ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரேடர்ஸ் ஆகிய உங்களுக்கு இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு டைட்டில், அதாவது என்னென்னா, நேற்று அதானி வந்து ஏதோ சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க, இனிமேல் வந்து பங்குச்சந்தை வந்து மொத்தமாக கீழே போயிடும் அப்படி இப்படின்னு வந்து நிறைய டைட்டில்ஸோட வீடியோஸ் வந்து வந்துருக்குதுங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறீங்க, அதை நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறீங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, சரிங்களா? அதில் டைட்டிலுக்கும் சில நியூஸ் பேப்பர் டைட்டில்லாம் ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைட்டிலில் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க போவீங்க. அதை பற்றின அந்த டைட்டிலுக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒருவேளை நானும் அந்த மாதிரி பண்ணுறேனா எனக்கு தெரியலங்க. ஏன்னா தினமும் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லியே நான் வந்து எல்லா டைட்டிலுமே வந்து வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா டைட்டில்லாம் யோசித்து அதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் தினம் ஒரு பார்வை, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படியே வந்து டைட்டில் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 5000 பேர் வரையும் ரீச் ஆகுது. அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இருந்தாலும் இதை வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துறணும்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக வந்து சேர்ப்போம் நம்ம. அப்போது நேற்று டைட்டில் வந்து இன்னொரு தடவை கூட உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்றைய கன்சல்டேஷன் நாளைய பிரேக் அவுட்டாக, இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் ஆகி நல்லாவே போயிடுச்சு.
சரி அது என்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. கடைசியாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அதானி பங்குல வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பார்க்க முயற்சி பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு 2 பேட்டர்ன் தாங்க இது. நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து அட்ரஸ் பண்ணுறோம். இந்த நம்ம பேட்டர்னில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும் ப்ரைஸ். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும். ரெசிஸ்ட் ஆகி கீழே வர்ற ப்ரைஸு ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்காது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பையர்ஸ் வந்து அப்பா இதுவே அருமையான ரேட்டு, இங்கேயே வாங்கிடலாம், இவ்வளோ தூரம்லாம் போனோன்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இங்கே வாங்க ஆரம்பித்தோன்னா அப்படி வேகமாக மேலே கொண்டு போயிருக்காங்களா? ஆனால் இந்த லெவலுக்கு மேலே போகல. திரும்ப அதே இடத்துல வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகுது ப்ரைஸ். ரெசிஸ்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே வாங்கினாங்க பார்த்தீங்களா? இந்த ரேட்டுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இங்கேயே வாங்கி ப்ரைஸை மேலே கொண்டு போனாங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு கூட விடலைங்க. இங்கேயே ப்ரைஸை வந்து வாங்கி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பையிங் ஆர்வம் வந்து நிறையா இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியல. பையிங் ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இந்த தடவை போனான்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு புல் பேக்குன்னு சொல்லுவோம், இல்லை டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கவுண்ட் லெவலை திரும்ப மேலே போகும்போது வந்து கட் பண்ணணுங்க. அவன் கட் பண்ணலன்னா மேலே போக மாட்டான். ஸோ அதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கை ரொம்ப நாளாக வந்து நிறைய பதிவுகளை வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே வரேங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு போயிட்டு அதுக்கு மேலே வந்து போகல. கீழே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கான், அப்பவும் போகல. இங்கே எப்படி வந்து அந்த லெவலை வந்து தாண்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தானோ, அதே மாதிரி இந்த இடத்துல அவனால் பிரேக்கே பண்ணவே முடியல. பிரேக் பண்ணாமல் கீழே வர ஆரம்பிச்சிட்டான். கீழே வந்தவன் என்ன பண்ணிட்டான், புதுசாக இந்த லோ பிரேக் பண்ணான், இந்த லோ பிரேக் பண்ணான், இந்த லோ பிரேக் பண்ணான். கண்ணா பின்னான்னு வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து கடும் வீழ்ச்சி, அவ்வளோதான், பங்கு வந்து அப்படி ஆயிடுச்சு, பங்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பங்கு இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டு இருந்தது. திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆன உடனே வந்து அதை பற்றின நியூஸஸ் எதுவுமே இல்லை. நம்ம என்ன வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், மேலேருந்து கண்டினியூஸாக வந்த மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தது. கீழே வரைக்கும் வந்த மார்க்கெட்டு அடுத்த புல் பேக்கு, கீழே வர முடியாமல் புல் பேக் போச்சு. ஆனால் மேலே இது வரைக்கும் போகலை. அப்போ கீழே மறுபடியும் வர முடியாமல் மேலே போச்சு. இந்த லெவலுக்கே போயிடுச்சு. எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து பீரிஷாக கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லோவை கட் பண்ணல. அப்போ நம்ம இங்கே மேலே வந்து என்னங்க பார்த்தோம், மேலே வந்து இப்போ தான் சொன்னேன், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸ், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துக்கு வரைக்கும் விட்ட பையர்ஸு செல்லர்ஸை வந்து செல் பண்ணி மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ தூரம் அலோவ் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் வந்து அவ்வளோ தூரம் அலோவ் பண்ணல. இன்ஃபேக்ட் அது பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. ஆனால் இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சுது. அதே மாதிரி இங்கே நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இல்லை? அப்படியே இதை வந்து அப்படியே உல்ட்டாவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கா? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குதா? ப்ரைஸு தடவை இவ்வளோ தூரம் போச்சு, செல்லர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் தான் அலோவ் பண்ணாங்க. 2வது தடவை இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணாங்க, அதாவது ப்ரீவியஸ் ஹை. இப்போ 3வது தடவை இன்னும் கூட கொஞ்சம் மேலே அலோவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? தெரியுதா? அப்போ இது நடக்க அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கீழே வரும்போது என்ன காமெடி பண்ணுவாங்க, நம்ம இவர் அதானியை எடுத்துப்போமே, அதானியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 கான்ஸ்டபிள் இன்டர்நேஷ்னல் இதுலேருந்து வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எஸ்ஐ தலைமையில் அப்படின்னு வந்து இதை காமெடி பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க ஃப்ளைட் ஏறிட்டாங்க, அதானியை வந்து பதுங்கிட்டாருன்னு வந்து சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்லும்போது பங்கு சந்தை கீழே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் இல்லைங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறான். சார்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டு இருக்குது. லாஸ்ட் டைமு தம்பி நான் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், கீழே போயிட்டேன். இந்த தடவை வந்து நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு நம்மகிட்ட. எப்போ வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது? இதை கட் பண்ணணும். இந்த தடவை கட் பண்ணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே எப்படி ஆச்சு, இங்கே இப்படி வந்தான், கட் பண்ணால் கீழே போயிட்டான். அதே தான் சொல்கிறேன், இங்கே இருக்குது,
இப்போ மேலே மட்டும் இப்படி வந்தான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப எங்கே போய் ரிஜெக்ட் ஆவான், எங்கே போய் நிற்பான், இங்கே தான் போய் நிற்பான். ரொம்பலாம் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸு மேலேருந்து பொறுமையாக வந்து கீழே வரணும். வரும்போது வந்து இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா எங்கே வரைக்கும் போவான், இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கண்டிப்பாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த லெவலுக்கு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், பையை வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன், ப்ரைஸ் திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகி போகுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மறுபடியும் வந்து கொஞ்சமாக கீழே வந்ததுன்னா இங்கே எப்படி வந்து தெரியுது பார்த்தீங்களா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து எப்படி வந்து போயிருக்கிறான், மேலே போய் கீழே வந்துருக்கிறான், மேலே போய் கீழே வந்துருக்கிறான், மேலே போயிட்டு திரும்ப வந்து ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கிறான். இப்போது மண்டே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு கூட இது பிரேக் பண்ணி இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் இருந்தே கூட ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே போகணும் அப்படின்னா, பையிங் ஆர்வம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன நியூஸ் வந்தாலும் சரி தான். நேற்று வந்து அதானி வந்து நியூஸ் வந்த உடனே வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி மற்ற இடங்கள்ல மீடியாக்களில் வந்து எப்படி வந்து பேச்சு வந்தது அப்படின்னா, இனி வந்து பங்கு சந்தை என்ன ஆக போகுது பாருங்கள், அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து எப்படி அதானி பங்கு வந்து 20% வந்து விழுந்துருச்சு, அதானியோட எல்லா பங்குமே, அதனால் பங்கு சந்தை வந்து விழுந்துருச்சு. எல்ஐசி வந்து அதில் வந்து முதலீடு பண்ணியிருக்குது, எல்ஐசிக்கு 1000 கோடி லாஸு, 2000 கோடி லாஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, இவங்க ஷேரெல்லாம் விழுந்துருச்சு. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. கதை சொல்லும்போது வந்து நம்ம சின்ன பிள்ளை மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு ஊன்னு கேட்டுக்கிட்டே தூங்கிடணும். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சார்ட் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாட்டுக்கு வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? அதனால தான் எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், எதையுமே வந்து உள்ளே உள் வாங்கிக்காதீங்க. கேட்டுங்க, சிரிச்சிருங்க, இல்லைனா கேட்டுட்டு தூங்கிடுங்க. ரெண்டுத்தில் எது பண்ணாலும் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மனநிலை. சரிங்களா? இப்போ நம்ம 1 ஹவரில் வந்து இது தான் எதிர்பார்க்குறோம். நம்ம பேட்டர்னில் வந்து போயிட்டு இருக்குது. இந்த நம்ம பேட்டர்ன் வந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இல்லைனா மேலே காமிச்ச மாதிரி ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகும். மேலே போகும்போது வந்து ட்ரெண்ட் ஆகும். இது மாதிரி கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலே போகும்போது ட்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த ட்ரெண்டோடைய இந்த பகுதிக்கு வந்து போயிருக்குது ப்ரைஸு. அங்கேருந்து வந்து கொஞ்சம் டவுன் வந்து எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டவுன் இந்த ட்ரெண்டுடைய சோர்ஸ் வரைக்கும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வாரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேங்க. அப்போ பேங்க் நிஃப்டியில் இது தான் நடந்தது. பேங்க் நிஃப்டியுடைய ஆப்ஷனுக்கு போனோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்டெப்பாக மேலே போகிறது உங்களுக்கு வந்து தெரியுதா? இப்போது ஒரே இடமா இருக்குதா, எப்படி வந்து பண்ணியிருக்கிறான், இப்படி பண்ணியிருக்கிறான். கோடு போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா? இது நம்ம பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கான ஐடியா வந்துதா? ஒரே இடத்துல வந்து சப்போர்ட்டு மேலே போகும்போது வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியல. சரிங்களா? இந்த ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, இந்த கான்செப்டை மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கானா? இந்த கான்செப்டை மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கானா? தொடர்ந்து அதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஹிஸ்ட்ரி வந்து எப்போவுமே வந்து ரிப்பீட் ஆகுதுங்க. இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. அது இல்லாமல் ஒன்ஸ் வந்து மேலேருந்து வந்து விழுற மார்க்கெட்டு சின்ன புல் பேக்கு நேராக கீழே வந்து இங்கே வந்து திரும்பினான் பார்த்தீங்களா? நான் இது வந்து ஆப்ஷன்னு பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆப்ஷன்னு பார்க்காதீங்க, 5500 கால் ஆப்ஷன்னு பார்க்காதீங்க. உள்ளே இருக்கிற இந்த விஷயம், இங்கே இருக்கிற இந்த வேல்யூஸை பார்க்காதீங்க. இது எல்லாமே நம்பர்ஸ். உங்களுக்கு ஸ்டோரி எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. சரியா? இதை இந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் தான் இதெல்லாம் தேவைப்படும். அப்போ தொடர்ந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வந்துட்டு இருந்ததுன்னா ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டலுக்காக வெயிட் பண்ணலாம். அப்போ அதை என்ன டினோட் பண்ணுது, எதை காட்டுது? அது ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும் அப்படின்னா எதுக்காக நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம்? ஒரு 10 பையர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து வந்து செல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட். தொடர்ந்து செல் பண்ணி வரும்போது ஒரு பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரே ஒரு சின்ன தீக்குச்சி தான் மொத்தமாக பற்றி எரிஞ்சிருச்சு, மேலே கொண்டு போயிட்டான். அப்போது நேற்றுக்கே கூட உங்களுக்கு நீங்கள் இதை கவனித்து கேட்கலாம். சில பேர் வந்துட்டு என்ன கேட்பீங்க அப்படின்னா, டவுட்டு,
என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மேலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாரி வந்து கீழ வந்தது. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வந்துருச்சே! அப்ப நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா, மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்கெட் முடிஞ்சு போற இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ட்ரேடு எடுத்தா கூட லாபமோ, நட்டமோ நம்ம அன்னைக்கே வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். அதனால அத பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. என்னைக்குமே ஒரு இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொடர்ந்து வந்து கீழ வருது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க வந்து ட்ரை பண்ணிர்றீங்க. கிரீன் க்ளோஸ் வச்சோனே ட்ரை பண்றீங்க. இந்த கேண்டிலே வந்து கீழ வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து இங்க எடுத்தாலும் சரி, இங்க எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ட்ரேட் வந்து எடுக்குறீங்க. உங்களுடைய லாஜிக் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு கீழ பிரைஸ் வரவே கூடாது. வந்து இப்படி க்ளோஸ் வைக்கவே கூடாது. க்ளோஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? லாஸ புக் பண்ணிட்டு வெளியில வந்துருவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இத பிரேக் பண்ணி கீழ வர்றான் அப்படின்னா, செகண்ட் அட்டெம்ப்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வந்துரும். கொஞ்சம் நல்ல வால்யூமோட வரும். இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, சின்ன புல்லிஷ் கேண்டிலா இருக்கும். இங்க கவனிச்சீங்கன்னா, நல்ல பெரிய புல்லிஷ் கேண்டிலா இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு 50 பையர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இங்க ஒரு 500 பையர்ஸ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 50 பேர் கூட சேர்ந்து போனீங்க. செல்லர்ஸ் மறுபடியும் வந்து நம்மள டாமினேட் பண்ணி கீழ வந்துட்டாங்க. இந்த தடவ 500 பேரோட போறோம். அப்ப என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு கதை மாரி சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணோனே நம்ம பேட்டர்ன் வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி தான் எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே மேல வந்து போயிடுச்சு. நம்ம என்னைக்குமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கடை திறந்ததுன்னு தான் ட்ரேடு. கடை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ட்ரேடு கிடையாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து லெட் ஹிம் செட்டில் அப்படின்னு வந்து விட்டுருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது? இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கிறான். ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் உங்களுக்கு ட்ரேடு எங்கே இருக்குது? ட்ரேடு திரும்ப இன்னைத்த லோக்கு வந்ததுன்னா ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. கீழே வருது பார்த்தீங்களா? ரிவர்சல் ஆகி போகுதுல்ல. இந்த ஹையை வந்து கட் பண்ணல. கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. கட் பண்ணலை. இந்த இடத்துல போய் இப்படி அதாவது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். எது அப்படின்னா, இது ஞாபகத்தில் இருக்கும். மைண்டில் இருக்கும். இது இந்த மாரி போன உடனே, இது மைண்டில வந்து என்ன சொல்லும்? இன்னும் இப்படி போக வாய்ப்பு இருக்கு. நம்ம பை பண்ணிருவோம். எந்த இடத்துல? பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. டக்குன்னு வந்து மவுஸ் பட்டன இந்த இடத்துல கிளிக் பண்ணுவீங்க. ஏன்? இது அப்படியே போயிடுமா? உங்கள வந்து விட்டுட்டு போயிடும். அப்படிங்கிற ஒரு அ ஒரு ஒரு சிந்தனை. இந்த இடத்துல என்னைக்குமே பை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். யூ கேன் கோ ஃபார் எ செல் ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல நீங்க செல் ட்ரேட் வந்து பண்ணலாம். தைரியமா பண்ணலாம். ஏன் அந்த மாரி சொல்றோம்? கொஞ்சம் மேல போய் க்ளோஸ் பண்ணாலும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். நமக்கான வெளியேறும் இடம் வந்து பக்கத்திலேயே இருக்கு. அருகாமையில இருக்கும். அதனால செல் பண்ணலாம். பை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒருவேளை கீழ போனான்னா, நீங்க வெளியேறக்கூடிய இடம் எங்க இருக்குது? லோ வந்து இங்க இருக்குது. ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே? அவன் இங்க வரட்டும், இங்க பை பண்ணிக்கலாம். எல்லாரும் இங்க பை பண்ணி, இதுக்கு கீழ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. அவன் கரெக்ட்டா வந்து இந்த ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில்ல எடுத்துட்டு, அதுக்கப்புறமா மேல போனாங்க பார்த்தீங்களா? தொடர்ந்து நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பை கிட்ட வந்ததுன்னா, நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல பை பண்ணுவோம். ஏன்? ஏன்னா, திரும்பவும் வந்து நீங்க வெளியேறக்கூடிய இடம் வந்து ரொம்பவே அருகாமையில வந்துரும். ரொம்ப அருகாமையில வரும். இங்க பை பண்ணிட்டு நீங்க வெளியேறக்கூடிய இடம் இங்க இருக்குது. இவ்ளோ பெரிய லாஸ நீங்க வந்து எடுக்கணும். ஒருவேளை இங்க பை பண்ணீங்கன்னா, நீங்க வெளியேறக்கூடிய இடம் வந்து இவ்வளோதான். சரிங்களா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்துருவோமா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இதெல்லாம் பயந்துட்டீங்க. இங்கெல்லாம் நீங்க பையே பண்ணல. நீங்க இவ்வளோ தூரம் வந்து பிரைஸ் வந்து வந்திருக்குது. அதனால கீழ போவான்னு நெனச்சுக்கிறீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க பார்க்கல. இந்த சார்ட்ட மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆயி வந்திருக்கு. அத கவனிச்சீங்களா? ட்ரெண்ட் என்ன பண்ணிக்குது? ஃபர்ஸ்ட்டு வந்து சின்னதா போயிருக்குது ட்ரெண்ட் லைனுக்கு. அடுத்து வந்து பெருசா வந்து போயிருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசா, அடுத்து அதே லெவலு மேல போயிடுச்சு. எத்தன பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில வந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க, நம்மள ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ற எல்லாருமே வந்து, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் இந்த மாரி சொல்லிக் குடுத்தேனே, உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா?
ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து போகும். அது நமக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னே தெரியாது. அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து போகும். இப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இது ட்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. திரும்பவும் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த மாதிரி போகும். இப்போ பிரேக் ஆகிறதுக்கான முன்னாடி வந்து என்ன நடக்கும்? இந்த இடத்துல சின்னதாகவே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபெயில்டு லோலேருந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஈக்குவல் லோ வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது எத்தனை பேர் கவனிச்சிங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படிங்கிறத மட்டும் வந்து எனக்கு ஒரு மெசேஜை வந்து கொடுங்க. ஏதோ நான் கொஞ்சம் வந்து சந்தோஷப்படுவேன். இப்போது நான் என்ன கான்செப்ட் சொல்ல வந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் லெவலு. நீங்கள் இங்கே வந்தோன்னே செல் ஆகும்னு நினச்சிங்க. ஏற்கனவே இந்த இடத்துல செல் பண்ணி பார்த்துட்டீங்க. இந்த இடத்துல செல் பண்ணோன்னா கரெக்டாக வந்து கீழே போச்சு. ப்ரீவியஸ் லோக்கே போச்சு. உங்கள் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஆப்ஷன்ஸ் யாரும் செல் பண்ண போகிறதில்ல. இது ஆப்ஷன்ஸ்னே நினைக்காதீங்க. இது ஒரு சார்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ திரும்பவும் கூட ப்ரைஸ் இந்த மாதிரி பிரேக் ஆகி மேலே வருது. நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக செல் ட்ரேடு தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பை ட்ரேட் எடுக்கக்கூடாது. செல்லு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கான ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் எடுக்கிறீங்க. எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? இங்கே தான் க்ளோஸ் வச்சுது. இது எவ்வளோ வந்து லாஸ் வந்துடும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? அதையும் செக் பண்ணிடுவோமா? இது வந்து எங்கே இருக்குது? 740. எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 770. 40லேருந்து ஒரு 30 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோம். இது இந்த 725ல் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸை கொண்டு போய் எங்கே போடணும்? 500ல் கொண்டு போய் போடணும். எங்கே? 500ல் கொண்டு போய் போடணும். எங்கே இருந்து? 725லேருந்து 220 புள்ளி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் 30 புள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவ்வளோதாங்க. இதைத்தான் நான் வந்து திரும்ப உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி வந்து சொல்லணும்னு முயற்சி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் எப்போவுமே வந்து இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணியிருந்து எடுக்க பாருங்கள் ட்ரேட்ஸ். சரியா? இது வந்து தொடர்ந்து வந்து மேலே போய்கிட்டே இருந்தது. ஒரு எனர்ஜி கேண்டில் வந்த உடனே வந்து கீழே வர ட்ரை பண்ணான். ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. இந்த ப்ரீவியஸாக இப்படி வந்துட்டு தானே மேலே போயிருக்கு. இங்கேருந்து மேலே போயிருக்கு. பேட்டர்னை கட் பண்ணும்போது வால்யூம் கேண்டலோட கட் பண்ணியிருக்குது. கட் பண்ணி இப்படி சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்கு. சின்ன புல் பேக் எந்த லெவலில் வந்துருக்குது? இந்த லெவலில் வந்துருக்குது. மறுபடியும் எனர்ஜி கேண்டலோட மேலே போனது கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணல. மேலே போகலை, கீழேயும் வரல. அதே லெவலுக்கு வந்து மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுறான். ஒரே இடம் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா மேலே போயிருந்துருப்பான். பண்ணலையே. அப்போது நேராக கீழே வந்தான். ப்ரீவியஸ் லோவிலே வந்து நின்னான். பார்த்தீங்களா? இங்கே எப்படி ப்ரீவியஸ் லோவில் நின்னானோ அதே மாதிரி அதே லோவில் நின்னானா. அங்கேருந்து என்ன பண்ணுறான்? திரும்பவும் மேலே போகும்போது வால்யூமோட கட் பண்ணிட்டான். அந்த வால்யூமை அப்படியே பில்டப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து மார்க்கெட்டை ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து முடிச்சு விட்டாங்க. திரும்ப கூட நீங்கள் பை பண்ணால் எங்கே பை பண்ணோம்? இங்கே வந்தால் பை. ஏன்? ஏற்கனவே போயிருக்குது, அடுத்த தடவை போயிருக்குது, அடுத்த தடவை போக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே போயிருக்குது, அடுத்த தடவை போயிருக்குது, அடுத்த தடவை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போச்சா? ஏற்கனவே போயிருக்குது, அடுத்த தடவை போயிருக்குது, அடுத்த தடவை போக வாய்ப்பு இருக்குது. போச்சா? இவ்வளோதாங்க. இவ்வளவே தான். இதை நீங்கள் பொறுமையாக உட்காந்து இது என்ன நடந்ததுன்னு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கான தெளிவு வந்து வர ஆரம்பிச்சிடும். சும்மா அப்படி கண்ணால் சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? இது ஒரு ஹை தெரியுதா? இது ஒரு ஹை தெரியுதா? அடுத்த ஹை இங்கே இருக்குதா? அடுத்த ஹை இங்கே இருக்குதா? ப்ரைஸ் ஏன் இந்த இடத்துலையே அப்படியே ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே வந்தான்? ப்ரீவியஸாக ஹை இருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் சுற்றுச்சு, அதே இடத்துல சுற்றுச்சு. ஆனால் அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. சரியா? எங்கேருந்து போயிருக்குன்னா நேற்றுலேருந்து 200லேருந்து 1000க்கு போயிட்டோம். ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம். அன்னன்னைக்கு ட்ரேட் எடுப்போம், அன்னன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவோம். 20 புள்ளி 30 புள்ளி லாஸ் வரும், இல்லை 200 புள்ளி 300 புள்ளி ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட்டு அதிக நாட்கள் வரும், லாஸ் வந்து கொஞ்சம் தான், கொஞ்ச நாட்கள் தான் வரும். சரியான இடத்துல ட்ரேட் எடுத்தேன். அப்போ அதே இது புட் ஆப்ஷனில் என்ன நடந்தது? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து 1 ஹவரில் இதை வந்து நான் படமாக வரைஞ்சி வச்சேன். சும்மா 1 ஹவர்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பிக்சர் கிடச்சிது. இது என்ன இது? ப்ரீவியஸாக
ரிஜெக்ட் ஆன இடத்துல ரிஜெக்ட் ஆகிறானா, ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த இடத்துலையே சப்போர்ட் எடுக்கிறானா. ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு 2 கோடு போடுறீங்க. அது பேரலல் சேனல் டூல் வந்து இருக்கும் அவைலபிளா. ட்ரேடிங் வியூலையும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நீங்கள் இந்த இடத்துலேருந்து இப்படி கூட போடுங்க. போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வரும். அப்போ அதை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். சார் அப்போ இது தொடலையே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நம்ம எப்படி பார்ப்போம் ட்ரெண்ட் லைனை? அதனால தான் நான் என்ன சொன்னேன், புதுசாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற பிகினர்ஸ் கைடில் இருக்கிற ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன லாஜிக், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதை கவனிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஸோ திரும்ப திரும்ப சொன்னோன்னா அந்தந்த வீடியோக்கான டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களே கற்றுக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஆர்வமாயிடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ட்ரேடிங்கை நிப்பாட்டுங்க. இந்த 5000 ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் அது போச்சுன்னா மறுபடியும் ஒரு 5000 போடுறது, அது போச்சுன்னா மறுபடியும் 5000. இது வேண்டாம் நமக்கு. முதல்ல கற்றுக்கலாம். காலேஜில் சேர்ந்துட்டீங்க, ஆரம்பத்திலே சொன்னேன், ட்ரேடர் சசி காலேஜில் சேர்ந்துட்டீங்க. 2 வருஷம் நீங்கள் உங்களுக்கு படிப்பு தான். படிப்பு பரீட்சை, படிப்பு பரீட்சை. செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம், 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடும். சரியா? சரி, ஓகே. வருங்காலத்தில் காலேஜ் ஆரம்பித்தா கூட ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் முருகனுடைய அருள். இன்றைக்கி வந்து என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்? ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குதுங்க. இந்த சப்போர்ட்டுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் வந்து வந்திருக்குதா? எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்லேருந்து திரும்பி இருக்கானா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி வந்து நல்லா மேலே போச்சுங்க மார்க்கெட்டு, நல்லா மேலே போச்சு. புட் ஆப்ஷனில் உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 220, 220லேருந்து ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கே போச்சு? 344, 120 புள்ளி மேலே போச்சு. செகண்ட் டைம் அங்கேயே வந்துட்டு எங்கே போச்சு? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. 360 வரைக்கும் போயிருக்கு. 140 புள்ளி. இதை விட என்ன வேணும்? என்ன மார்க்கெட் இன்றைக்கி? இன்றைக்கி வந்து பை மார்க்கெட்டு. பை மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனில் வாய்ப்பே இல்லைன்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணால் போதும். கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். வேறெல்லாம் ஒன்றுமே சொல்ல. உங்கள்கிட்ட வந்து அதைத்தான் கேட்குறேன். தைரியமாக ட்ரேட் எடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் கூட நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இது வரைக்குமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகல. இங்கே தெரியுதா உங்களுக்கு? மேலே போகவே இல்லை. டக்குன்னு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, அதனால் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் இந்த கேண்டில் கீழே போய் க்ளோஸ் வச்சுச்சுல 190, 220 எடுக்கிறீங்க, 190 போய் க்ளோஸ் வச்சுது 30 புள்ளி அதிகமாகிடுச்சு. வெளியே வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். இல்லைங்க, நான் வந்து பார்த்துருக்குறேன், இப்படி கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா இங்கே வந்துடும், நான் ட்ரேட் எடுத்த இடத்துக்கே வந்துடும், அதனால் இங்கே வந்து நான் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் நான் வெளியில் வந்துடுறேன். கிடையவே கிடையாது. ஒன்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சா அது எவ்வளோ பெரிய தங்கமான ட்ரேடாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்துருங்க. அவன் அங்கே போகட்டும், தப்பு இல்லை. போனால் போயிட்டு போகிறான், விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படி 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லைனா காலையிலேயே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து இங்கே க்ளோஸ் வச்சுட்டான், எக்ஸிட் பண்ணிட்டீங்க, எக்ஸிட் பண்ணோன்னா மேலே போகிறான். அப்போ நல்ல வால்யூம் பையர்ஸ் வந்து தெரியுதா, இவ்வளோ பையர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து மார்க்கெட்டை கொண்டு போக பார்க்குறாங்க. அப்போ திரும்ப வரும்போது வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாரு. இங்கெல்லாம் யாருமே இல்லை, செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு க்ரீன் கேண்டல் வந்தது, அதுலேருந்து வந்து அப்படியே வந்து நிற்கிது. சார் இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கண்டினியூஸ் பீரிஷ்னஸோடு வந்தது, ஒரு புல்லிஷ் கேண்டல் என்கல்ஃப் பண்ணியிருக்குது, அதனால் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன். வெரி குட், அவ்வளோதான். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ட்ரேடிங்னு அர்த்தம். வால்யூமே இல்லை, பெரிய மூமெண்ட் இல்லை, ஒரு 20-30 புள்ளி தான் மேலே போயிருக்கிறான். இருந்தாலும் நீங்கள் செஞ்சது, நீங்கள் தாட் ப்ராசஸ் வந்து கரெக்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க மார்க்கெட்டை அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிது. ஸோ எப்போவுமே அந்த தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இருந்ததுனாலே கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். சரிங்களா?
சரி, ஓகே, ரைட்டு. சப்போர்ட்டு அதே மாரி இங்கேயும் வந்து ஒரு தொடர்ச்சியா பெரிய கேண்டில் 2 கேண்டில்லேயே வந்து கீழ வந்துச்சு ப்ரைஸு. அடுத்து இத கம்பேர் பண்ணும்போது பெருசு, இத கம்பேர் பண்ணும்போது வந்து அத விட கொஞ்சம் சின்ன கேண்டிலு, அத விட சின்னது, அத விட சின்னது ரிவர்சல் கேண்டிலு. சப்போர்ட்லேருந்து அழகா மேல போயிட்டு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து தைரியமா ட்ரேட் எடுக்கிறது மட்டுமே. சரி, ஓகே. நிஃப்டில என்ன நடந்து பார்த்துருவோமா? நிஃப்டில நேத்திக்கு நம்ம பார்த்தது தான். என்னன்னா, ஒரே இடத்துல இந்த மாரி நிக்கவே கூடாதுங்க மார்க்கெட். இது மாரி நான் சொல்ட்டேனா, இந்த சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே இந்த மாரி எங்கேயாச்சும் நின்றுக்குதா மார்க்கெட். ட்ரேடிங் வியூ போங்க. ட்ரேடிங் வியூல போயிட்டு அப்படியே பின்னாடி போய்க்கிட்டே இருங்க. பின்னாடி போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல நின்றுக்கே மார்க்கெட்டு. நின்னதுக்கு அப்புறம் தான் இப்படி விழுந்திருக்குது. கன்டினியூஸா போயிருக்குது. கிரீன் க்ளோஸ் வந்திருக்குது. வந்தோனே மேல வந்திருக்குது. ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ணல. கீழ போய்ட்டான். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? திரும்ப, 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 திரும்ப யூ ஹேவ் டு வாட்ச் கேர்ஃபுல்லி. சும்மா நானும் பார்த்தேங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். சசி வீடியோ போடுவாரு. 2 மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுற மாரி தான் இருக்குது. சரி, ஓகே. கரெக்ட் தான் நம்ம பண்ணது. அப்படி இல்லங்க. ஒரு ஒரு கேண்டிலா, ஒரு ஒரு இடமா இந்த இடத்துல இந்த மாரி நடந்ததுனால தான் இப்படி போச்சு. இந்த இடத்துல இந்த மாரி கன்சாலிடேட் பண்ணதுனால தான் இப்படி கீழ வந்து வந்திருக்குது. அதனால நேத்தைக்கு வந்து மார்க்கெட்ட இத பார்த்த உடனே சம்திங் இஸ் ராங். என்னமோ பண்ண போறோம். நேத்து நேத்து ரொம்ப பிஸி ஷெட்யூலு. அதில கூட நான் வந்து இத பார்த்தோனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓ! நாளைக்கு ஏதோ பண்ண போற. தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த இதுவே போட்டோம் நம்ம. என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம். என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த டைட்டில அதனால தான் வச்சேன். இன்றைய கன்சாலிடேஷன், நாளைய பிரேக் அவுட். ஏன்? ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கான கேள்விக்கான பதில் வந்து இப்ப தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏற்கனவே அது மாரி நடந்திருக்கு. அதனால நடக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா நடந்தது. எங்க இருந்து எங்க போச்சு? அதானிய அரெஸ்ட் பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. 23 380லிருந்து 380லேருந்து கிட்டத்தட்ட 24க்கே போயிடுச்சு. 600 புள்ளி அதுவும் நிஃப்டிலாம் வந்து சான்ஸே இல்ல. 550 புள்ளிக்கு மேல 600க்குள்ளார வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்குது. எந்த மாரி நேரத்தில? இந்த மாரி மார்க்கெட்டு கீழ போயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும்னு சொல்ற நாள்ல அந்த மாரி வந்து போயிருக்குது. தட் இஸ் த பியூட்டி. இப்ப என்ன நடந்திருக்குது? அடுத்து என்ன எதிர்பார்ப்பு? நேத்து சொல்லிட்டீங்க. இன்னைக்கு? இந்த முறை மாட்டுவான், சிக்குவான் அந்த மாரி மேலேருந்து கீழ வந்தது மார்க்கெட்டு. மேல ரிவர்சல், புல் பேக், டிஸ்கவுண்ட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இவ்வளோ தூரம் போச்சு. கீழ வந்த மார்க்கெட்டு தொடர்ந்து வந்து கீழ போயிட்டே இருந்தது. ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட பிரேக் பண்ணி மேல போச்சு. அதே இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சு. புரியுதா? இதே இடத்துலேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆனது, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வேகமா கீழ வந்து, ப்ரீவியஸா லோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்த மார்க்கெட்டு, இதுக்கு கீழ போய் லோ பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசியிருந்தோம். லோ போய் பண்ணிட்டான். இப்ப இந்த லோ பண்றான் அப்படின்னா, செல்லர்ஸ் கையில மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நேத்தைக்கு ஒரு கன்சாலிடேஷன் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா, மேலேருந்து கீழ வந்த மார்க்கெட்ட ஒரு 50% ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த லெவலுக்கே வந்து க்ளோஸ் வச்சா திரும்ப ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு கீழ போயிட்டு, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குரூப்ல 2 கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில்லேருந்து கூட இட் கேன் டர்ன் அப் ஒன்ஸ் அகைன். அப்படி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனா, இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம பேங்க் நிஃப்டில பார்க்குற மாரியே, இந்த புல் பேக்க விட்டுருங்க. அடுத்த புல் பேக் இங்க இருக்குதா? அடுத்த புல் பேக் இப்படி போகுதா? இத கனெக்ட் பண்ண முடியுமா உங்களால இப்போ? இத கனெக்ட் பண்ண முடியுதா? இப்போ இங்க தொடர்ந்து வந்து லோயர் லோ பண்ணிட்டே போறான். இங்க வந்து உங்களால இந்த மாரி வந்து போட முடியாது. இந்த மாரி போட்டா இங்க ஒரு தடவ போடணும். அப்புறம் இங்க ஒரு தடவ போடணும். ஸோ மேட்சே ஆகல. மேட்ச் ஆகலன்னொன்னே நீங்க உடனே வந்து என்ன பண்ணுவீங்க, இப்படி வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு இதுக்கு பேருங்க. அப்போ மேலேருந்து கீழ வந்த பிரைஸ் இப்படி வந்து போயிருக்குது. இப்படி பாதி தூரம் வந்துட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, நல்லா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்படி இல்லை நாளைக்கு திங்கக்கிழமையே வந்து அடுத்த வாரம் வந்து மார்க்கெட்டு செம்மையாக இருக்க போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி சின்ன புல்பேக் வந்து கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனில் எப்படி வந்து சொல்கிறோம், சின்னதாக இப்படி இருக்கும், அடுத்து வந்து கொஞ்சம் அதோட பெருசாக, அடுத்து வந்து ரொம்ப பெருசாக, அடுத்து ஈக்குவல் லெவலுக்கு போயிட்டு கூட இப்படி வரும். அப்படி இல்லைனா ஃபெயில்டு லெவலேருந்து மேலே போகும். அப்படி இல்லைனா சின்னதாக இப்படி வந்துட்டு மேலே போகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சின்னது இங்கே சொல்கிறேன். சின்னதாக வந்துட்டு கூட இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாதி வரைக்கும் இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் வந்துட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் போய் லோ வைப்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கப்புறமாவும் கூட போய் லோ வைப்பானா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. பார்ப்போங்க என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இப்படி போட்டுட்டு இங்கே இருக்குது, அதனால் இது வந்து இப்படி போடணும்னு நீங்கள் பண்ணிடாதீங்க, அது வந்து தப்பாயிடும். அதை அந்த மாதிரி வரையக்கூடாது. இது இங்கே இருக்குது. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டூல் வந்து இருக்காதுங்க. டூல் இல்லாதனால நீங்கள் அதை பற்றிலாம் கஷ்டப்படாதீங்க. ட்ரேடிங் வியூவில் இதுக்கான டூல் வந்து இருக்குது. டிஸ்ஜாயின் சேனல்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை வரைஞ்சிட்டு இப்படி கீழே எழுத்திங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு இது வந்து சரியாக இருக்கும். நீங்கள் வரைய உங்களுக்கே வந்து இது வந்து தெரிஞ்சிடும். அப்போ இதில் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழேயே வந்தால் கூட இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நிஃப்டியை நம்ம இந்த பேட்டர்னை வச்சு பார்க்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பையர்ஸ் கையில் மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. தொடர்ந்து வந்து செல்லர்ஸ் கையிலேயே இருந்த மார்க்கெட்டு இந்த லெவலை எப்போ வந்து கட் பண்ணி வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சானோ ஓரளவுக்கு வந்து நம்ம சந்தோஷப்படலாம். அதை பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து திரும்ப வந்து வருது மார்க்கெட்டில் அப்படின்னு. எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, அடுத்த லெவலே இங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் இங்கே, அதுக்கடுத்து தான் இங்கே. சரிங்களா? ஒன்ஸ் அவன் வந்து பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கப்புறமா தான் அதெல்லாம் வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குதுங்க. பார்ப்போம் நிஃப்டி வந்து என்ன பண்ணுறான். நம்மளோட பார்வை இது தான். அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜாலியாக போயிருக்கான் நம்ம மேலே, ஜாலியாக போயிருக்கான். எந்த விதமான ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயமும் நடக்கல. ஓப்பன் ஆனால் ஜென்டிலாக வந்து மேலே போயிருக்கான், அப்படியே மேலே போயிருக்கு. கட் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் லோவை எக்காரணத்தை கூட கட் பண்ணல, கடைசி வரைக்குமே கட் பண்ணல. படிக்கட்டு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும், இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேடிங்கை அவ்வளோ எளிமையாக வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறீங்க, நேற்று சொன்ன மாதிரி நடந்தது அப்படின்னா. நம்ம சொல்கிறது வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது இல்லைங்க, உங்களுக்கு வந்து பயிற்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படின்னா என் மேலே நீங்கள் வந்துட்டு என்ன இவரு மட்டும் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறார், நம்மளும் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரணும். அதுக்காக அதனால தான் ரொம்பவே வந்து சூட்சமமாக வந்து சொல்கிறது. பிரேக் அவுட் ஆக போகுது, அப்போ உங்களுக்கு தான் வந்து நீங்கள் தான் வந்து இது 50% நான் சொல்லிட்டேன், 50% நீங்கள் தான். இது வந்து என்ன நடக்க போகுது. அப்போ நெக்ஸ்ட் டைம்லாம் பிரேக் அவுட் வரும்போது நீங்கள் இந்த 4000 பேர் பார்த்துருக்குறீங்களா, அந்த 4000 பேர்த்துக்கும் மனசில் பதிஞ்சால் போதும், எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து நின்றுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நல்ல வால்யூமோட பிக்கப் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓப்பனே இந்த இடத்துல வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இங்கே தானே முடிச்சிருக்கான், ஓப்பனே அந்த மாதிரி ஆகிடும். ப்ரீ மார்க்கெட்லேயே அந்த மாதிரி வந்து கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கி லக்கிலி வந்து அதே இடத்துல எந்த இடத்துல வந்துட்டு நின்றுச்சோ அதே இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும். நேற்றுக்கு இப்படி வந்துட்டு ஒரு புல் பேக் வந்து தான் கீழே போயிருக்குது. அந்த புல் பேக்கை தான் பிரேக் பண்ண முடியல. இன்றைக்கி அதையே ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. தொடர்ந்து வந்து மேலே போயிருக்கு, தொடர்ந்து படிக்கட்டிலே மேலே போயிருக்கு. இதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு வேளை படிக்கட்டுனா என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் திரும்பவும் பிகினர்ஸ் கைடு தான் பார்க்கணும். நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, சேம் அதே தான். ஏன்னா ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்கும். தொடர்ந்து வந்து மேலே வந்துட்டு இந்த ப்ரைஸு இந்த இடத்துலையே வந்து அப்படியே வந்து நிற்கிது. இதை நல்லா வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நல்லா வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்குது, அதே மாதிரி வந்து லோவும் பண்ணிடுது. ரெண்டுமே வந்து சளைக்காமல் வந்து நடக்குது. ஒருவேளை ரிஜெக்ட் ஆனால் இப்படி வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டு இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரில் நமக்கு இதான் வந்து தெரியுது. அதே மாதிரி நீங்கள் 1 ஹவருடைய புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில்
ப்ரீவியஸாக எங்கே இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குதோ அங்கேயே வந்துருச்சு. அப்போ இது வந்து நமக்கு வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா, ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணணும்? கீழே வரணும். அப்போ நம்ம என்ன படம் வரைஞ்சிருக்கோம்? இப்படி வரைஞ்சிருக்கோம். ப்ரைஸ் இப்போதைக்கு இங்கே இருக்குது. இப்படி போயிட்டு வந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ கீழே வர்றதுக்கான வாய்ப்பு. இது கீழே வந்தது அப்படின்னா, இவன் கொஞ்சம் வந்து மேலே போகும். போயிட்டு அப்புறம் கூட இவன் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மண்டே அன்னைக்கு இன்னும் வந்து பை ஆகி போவான், இன்னும் போவான் அப்படின்னு நீங்கள் பார்க்காம, தொடர்ச்சியான பியரிஷ்னஸ், தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு புல்லிஷ்னஸ்ஸு திரும்ப தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. புல்லிஷ்னஸ் வந்தது அப்படின்னா கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக வந்தது, புல்லிஷ்னஸ் வந்தது, மேலே போயிடுச்சு. தொடர்ச்சியாக கீழே வந்தது, ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, மேலே போக முடியாமல் செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோலில் எடுத்தாங்க, ஆனால் முடியல. மறுபடியும் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. இதை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போயிடுவான். கட் பண்ணவே இல்லை. கட் பண்ண உடனே வந்து மேலே போயிட்டோம். தொடர்ச்சியாக பியரிஷ்னஸ் வந்தது, புல்லிஷ்னஸ்லேருந்து பாதி தூரம் மேலே போச்சு. தொடர்ச்சியாக பியரிஷ்னஸ்ஸு, ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, இங்கிருந்து வந்து மேலே போயிட்டு. கான்செப்டை என்னால் சொல்ல தான் முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? சென்செக்ஸ்லேயும் வந்து நிஃப்டி எப்படியோ அப்படியே தான் அப்படின்னு வந்து பேசினோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் வந்து போயிருக்கு சென்செக்ஸ் எப்போவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போகும். இந்த மாதிரி வந்து நல்ல எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி வேறு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரினாலும் அதுமா இப்படி போனதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து 2800லேருந்து 285லேருந்து 2300 வரையும் போயிருக்கிறான். would you believe it? 2000 புள்ளி மேலே போயிருக்கு சென்செக்ஸ் கால் ஆப்ஷன். எதனால்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஐடென்டிஃபைட் திஸ் ஆஸ் எ பிரேக் அவுட். ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்குது, பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா மேலேருந்து ப்ரைஸு கீழே வந்தது, பிரேக் அவுட்டாக இன்னும் நல்லா கீழே போகுமா? ஏற்கனவே மேலேருந்து வருது, கன்சால்டேஷன் பண்ணுது, அப்புறம் கீழே வருது, கன்சால்டேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கீழே போவான். ஸோ கன்சால்டேஷன் பிரேக் அவுட், கண்ணா பின்னா பிரேக் அவுட், சும்மாலாம் கிடையாது. நம்ம இதில் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து என்ன பார்த்தோம்? இப்படி வந்து பார்த்தோம், இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. சென்செக்ஸு நான்லாம் வேறு மாதிரி தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மேலே போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியல. இது ஒன்றும் பேட்டர்னுக்குள்ளார இல்லை. இதை பிரேக் ஆகி போயிடுச்சுன்னு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். திரும்பவும் கீழே வந்தாலும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது, இங்கே லெவல் இருக்குது, இங்கே லெவல் இருக்குது, இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கே எங்கேயா இருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே லெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அடுத்து எங்கேயோ இருந்து திரும்ப போகுது ப்ரைஸ். அது இந்த குரூப்பில் டூப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா இங்கிருந்தே கூட மேலே போகலாம். அடுத்த லெவலில் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு நல்ல கீழே வரும்போது மார்க்கெட்டு வந்து இனிமேல் வந்து மார்க்கெட்டு அவ்வளோதான், இது என்எஸ்சி வந்து மூடிடுவாங்க, ஷட்டரை இனிமேல் திறக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தான் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்டு எந்நேரத்துலையும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே பேசணும் பார்ப்போமா. நான் இதில் வந்து டைட்டில் வேறு அந்த மாதிரி வந்து டைட்டில் வைக்கிறது இல்லைங்க. டைட்டில் வச்சோன்னா எல்லாமே தினம் ஒரு பார்வைன்னு அப்படின்னு வச்சிடுறோமா, அதனால் உங்களுக்கு அந்த டைட்டில் வச்சோன்னா இனிமேல் வந்து டைட்டில் நான் ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக வைக்கும்போது நம்ம திரும்பவும் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் மேலே வருதுன்னா மேலே வந்துருச்சு. இப்போ என்ன அது 5 மினிட்ஸில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே தான். நிஃப்டி என்னமோ அதே தான், ஜெராக்ஸ் காப்பி. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் வந்து போகுது, அவ்வளோதான். கால் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி மேலேருந்து வந்தது. கன்சால்டேஷன் பண்ணால் எவ்வளோ பெரிய மூவுக்கு எவ்வளோ குறிய கன்சால்டேஷன் பார்த்தீங்களா? இங்கேருந்து 2000 புள்ளி வந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ், 2000 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலேருந்து ப்ரைஸு கீழே வந்து நல்லாவே வந்திருக்குது. இது வந்து ஒரு லோனு வச்சுக்கலாம்.
அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. கண்டினியூஸ் பீரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது, மேலே போயிடுச்சு ப்ரைஸு. கண்டினியூஸ் பீரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ் கேண்டில் எதனா வந்தது அப்படின்னா ப்ரைஸு திரும்ப வந்து இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் புல்லிஷ் க்ளோஸ். நம்மளுக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நம்ம அதைத்தான் வந்து தேடணும். அது மாதிரி ஃபின் நிஃப்டி நம்ம நேற்றே வந்து நல்லா வந்து இது பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிருந்தது. ப்ரீவியஸ் லெவலில் இருந்தே மேலே போக ட்ரை பண்ணிச்சு, அதே லெவல்லேருந்தே மேலே போயிருக்கு, அதே லெவல்லேருந்தே மேலே போயிருக்குது. இங்கே வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இப்படி கீழே வந்தால் கூட ட்ரெண்டை பிரேக் பண்ணி போவோம். எங்கே போவோம்? ப்ரீவியஸாக ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே லெஃப்ட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கான லெவல்ஸ் இருக்குதுன்னு பேசி, அதனால தான் நேற்று போட்ட ட்ராயிங் தான் இது. நான் எதுவுமே பண்ணலை, தொடவே இல்லை இதை. அப்போ கரெக்டாக வந்து எங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா? அதனால் இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. படிக்கட்டில் ஏறி கரெக்டாக வந்து போகிறான். கரெக்டாக பேட்டர்ன் வந்ததுன்னா அந்த பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து முயற்சி பண்ணுறான். அதனால் நீங்கள் கற்றுக்கிறதுலாம் இருக்குது விஷயம். கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு 4 பேருக்கு கற்றுக் கொடுங்க. அதைத்தான் நான் வந்து விரும்புவேன். கரெக்டாக இப்படி இருந்தது. ஓப்பனே வந்து பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. இது கூட நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். நம்ம பேட்டர்ன் மாதிரி தெரியுது பாருங்கள். யாருக்கெல்லாம் தெரிஞ்சது நான் வரையிறதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டிருப்பேன் நான். செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹைலேருந்து கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவிலேருந்து மேலே போயிடுச்சு. இங்கே ட்ரெண்ட் ஆச்சு, மேலே போயிடுச்சு. இந்த லெவலை கட் பண்ணி க்ளோஸ் வச்சான், அப்புறம் இந்த லெவலை கட் பண்ண இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான், வால்யூமோட கட் பண்ணி மேலே போனான், அப்புறம் அந்த லெவலை கட் பண்ணாமலே முடிச்சிட்டான். ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு? அவர் ஃபின் நிஃப்டி ஆப்ஷன்ஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அந்த படிக்கட்டு மெத்தட் அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே படிக்கட்டு மெத்தட் தான், அதே மாதிரி தான் பிரேக் அவுட்டு. இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான்னா கட் பண்ண மாட்டான், அங்கேயே வந்தான், ஆனால் கட் பண்ணல. ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்தான், பிரேக் ஆனால் மேலே போயிட்டான். இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தால் வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதனால் ட்ரெண்டை பிரேக் பண்ணி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். ஏன்னா அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே வந்து இருக்குது. அதே மாதிரி மிட் கேப்பும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே இடத்துல சப்போர்ட், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸு, ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. அப்போ இவன் இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஏற்கனவே இருந்த லெவலில் வந்து எக்ஸாக்டாக வந்து நின்றுட்டான். கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகணும்னா ரிஜெக்ட் ஆகணும். இங்கேருந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி பாதி தூரமோ இல்லைனா முழுமையாகவே கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிட் கேப் எப்போவுமே வந்து என் வழி தண்ணி வழி அப்படின்னு தான் வந்து ட்ரேட் ஆகும். அதனால் நம்ம அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து இப்படி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கூட ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து எது தேவை அப்படின்னா இதுதான் தேவை. இந்த இடம் வரும்போது தைரியமாக ட்ரேட் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ நான் சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே கடினமாக வந்து தெரியுங்க. இன்னைக்கு லோ இங்கே தான் இருக்குது. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்தது ப்ரைஸு. ப்ரீவியஸ் லோலேயே அப்படி நின்றுச்சு, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுச்சு. இந்த லெவலு இது ப்ரீவியஸ் லெவலு. அந்த லெவல்லேருந்து தான் காலையில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. கரெக்டாக அந்த லெவல்லேருந்து மேலே போன ப்ரைஸு ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் வந்து மேலே போயிடுச்சு. கற்றுக்குங்க, அவ்வளோதான். கற்றுக்கிட்டால் முடிஞ்சது கதை. அப்புறம் ஒரே ஜாலி தான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? க்ரூட் ஆயிலில் ஸ்டெப்பு படிக்கட்டு ஏறி போய்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணானா? கட் பண்ணவே இல்லை, தொடர்ச்சியாக கட் பண்ணவே இல்லை. அப்புறம் அந்த லெவலுக்கே வரல. அதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து நிற்கிது. மேலேருந்து வந்து கீழே வந்த ப்ரைஸு
இந்த இடத்துலேருந்து மேலே போச்சு, இந்த இடத்துலேருந்து இப்போ மேலே போக ட்ரை பண்ணது. திரும்பவும் வந்து ஒரு ஹை வைக்கணும். ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. தொடர்ச்சியாக மேலே போயிட்டு இருக்க ப்ரைஸ். அவ்வளோதான் அதில் வந்து விசேஷம். கீழே வந்ததுன்னா மேலே போகும். நீங்கள் கீழே வந்ததுன்னா தைரியமாக வந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ வரைக்கும்? அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும். இப்படி கீழே வந்து இப்படி மேலே போயிருக்கானா, இப்படி கீழே வந்து இப்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. திரும்பவும் கூட கீழே வந்தானா இது வந்து ட்ரெண்ட் ஆகிடும். ட்ரெண்ட் ஆகி பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வேகமாக வால்யூமோட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ 5 மினிட்ஸில் போய் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுது? சின்னதாக, அதை விட பெருசாக, அதை விட ரொம்பவே பெருசாக ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? அப்போ இன்னும் வந்து ட்ரெண்ட் லைன் கிட்டே போகல. ட்ரெண்ட் லைன் கிட்டே போயிட்டு லைட்டாக ரிஜெக்ட் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு. படிக்கட்டு அழகாக இறங்கி வர்றானா, இந்த படிக்கட்டு இறங்கி வர்றதுக்குள்ளாரையே ஒரு பேட்டர்ன் வந்து உள்ளே வந்து இருக்குதா? சில பேர் ஏதோ ஒருத்தர் 2 பேர் கமெண்ட்டில் வந்து கேட்ட மாதிரி எனக்கு படித்த மாதிரி ஒரு ஞாபகம். இதுக்கு பேட்டர்னுக்குள்ளார இந்த படிக்கட்டுக்குள்ளே படிக்கட்டுங்கிறீங்களே, அது மட்டும் எனக்கு புரியல. அப்போ படிக்கட்டே உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்குள்ளே தான் இது நடக்குது. இந்த பெரிய பேட்டர்னுக்குள்ளார இந்த பேட்டர்ன் வந்து நடந்துட்டு மேலே வரைக்கும் போச்சு. மேலேருந்து கீழே வந்ததுன்னா இப்படி மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் அதே சைஸு வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வந்துட்டு அந்த எனர்ஜி கேண்டல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து மேலே போயிட்டே இருக்குது. எதை கட் பண்ணணும்? மேலேருந்து கீழே வந்ததுன்னா இதை கட் பண்ணணும். எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு தெரியுதா? க்ரூட் ஆயிலுக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்ன சம்மந்தம்? இது கமாடிட்டி. சம்மந்தம் இருக்குது. இதுதான் லெவல்ஸ் தான் சம்மந்தம். விழுந்தா லைட்டாக சின்ன புல் பேக் அந்த இடத்துல, அடுத்த புல் பேக்கில் அதே இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறான். இப்போ திரும்ப அதே இடத்துக்கு போயிருக்கான். இப்போ வால்யூமோட பிரேக் ஆகிட்டானா எங்கே போயிடுவான்? அடுத்த லெவல்ஸுக்கு போயிடுவான். இந்த ஜோனுக்குள்ளே போயிடுவான் கண்டிப்பாக. போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆகும். ஒருவேளை அங்கே போய் ரிஜெக்ட் ஆன உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்படி ட்ரெண்டு போட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு பேசுவோம். கீழே வந்தான்னா சொல்கிறேன், இப்படி போகிறான், இப்படி பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளார என்ன பேட்டர்ன் பண்ணாலும் நம்ம மெயின் பேட்டர்னை விட்டுறக்கூடாது. ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்தை பார்த்துருமா, என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து வில் ட்ரை டு டிகோட். மேலேருந்து தொடர்ந்து வந்தாங்க கீழே, தொடர்ச்சியாக வந்து மேலேருந்து கீழே வந்தது. இதுதான் இன்னைக்கு வந்து சப்போர்ட். இதுதான் இன்னைக்கு லோ. இன்னைக்கு லோ எப்படி வந்து மார்க் பண்ணுறது? இங்கே இருக்குது லோ. இதுக்கப்புறமா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோன்னா இங்கே இருக்குது லோ. அப்புறம் இந்த லோவை கட் பண்ணவே இல்லை, மேலே வரைக்கும் போயிட்டான். அப்போ இன்னைக்கு லோ எது? இதுதான் இன்னைக்கு லோ. இதுலலாம் என்ன சந்தேகம்? இப்போ எது இன்னைக்கு லோ? இன்னைக்கு லோ இங்கே இருக்குது. ஏன்னா கீழே போயிட்டான். இன்னைக்கு லோ எப்படி மார்க் பண்ணுறது? இன்னைக்கு ஹை எப்படி மார்க் பண்ணுறது? இப்படி தான். அப்போ இது வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக 35 லெவலு எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது? 32 க்ளோஸ் வச்சுருக்கு. அங்கேருந்து எங்கே போயிருக்குது? 65 வரைக்கும் போயிருக்கு. ட்ரெண்ட் லைன்லேருந்து அழகாக வந்து ரிஜெக்ட் ஆகிக்கலாம். இன்னைக்கு லெவல் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட 35லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது? 90 வரைக்கும் போயிருக்கு. வெயிட் ஃபார் த லெவல்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் யூ கேன் கோ ஃபார் எ பை ஆர் செல் ஆர் வாட் எவர் யூ ஆர் டூயிங், நோ ப்ராப்ளம். வெயிட் ஃபார் த லெவல்ஸ். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். அவ்வளோதான். அதைத்தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரே விஷயந்தான் நடக்குது. ஒரே மாதிரி தான் ட்ரெண்டாக ஆகிறான். இது எத்தனை பேர் இந்த க்ரூட் ஆயில் இந்த விஷயத்தை வந்து கவனிச்சிங்க? சரி, இது வந்து இவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து ரேஞ்சு வந்து கொடுத்துருக்கு. இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன நடந்திருக்குது? ரொம்பவே சின்ன ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் லோவை கட் பண்ணல. விஷயம் எல்லாம் அதே தான். ஸோ தொடர்ச்சியாக வந்து நடக்கிற ஒரே விஷயத்தை, வெவ்வேறு மாதிரி வந்து நடக்கிற ஒரே விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா
பெரிய பெரிய சாதனைகள் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒரு 4 விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். கவனிங்க, புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் பயிற்சியை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே பரீட்சை வச்சுக்கோங்க. பாஸ் பண்ண உடனே தேவையான கேபிட்டல் முதலீடை வச்சுட்டு நீங்கள் பாட்டு ட்ரேடில் வந்து இறங்கிருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை வந்து காக்கணும். அதானியில் என்ன நடந்தது பார்த்துருவோமா? ஒரு ஸ்டாக் வந்து பார்க்கலான்னு சொல்லலாம். இப்போ தான் சென்சேஷனலான ஸ்டாக் இது அதானி தான். அதனால் நம்ம வந்து அதானியை வந்து பார்ப்போம். அதானியில் என்ன நடந்தது? ஒரு அந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. அது பாட்டுக்கு வந்து மேலே அவன் பாட்டுக்கு வந்து பொறுமையாக வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் போய்கிட்டே இருந்தான். ஒரு நல்ல எனர்ஜியாக மேலே போச்சு. சின்ன புல் பேக்கு அப்புறமா மறுபடியும் மேலே போகிற மாதிரி வந்து பை ட்ராப் பண்ணுற மாதிரியே இருந்தது அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பார்த்துருக்குறோம், இன்றைக்கி கூட நம்ம இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம், ஒரே இடத்துல இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக வந்திருக்கிறான், ஆனால் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது, ஆனால் மேலே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இங்கே என்னாச்சு, ரொம்ப பொறுமையாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. ஒரு சின்ன ட்ராப்பு, அப்படியே ஒரு புல் பேக். இதை என்றைக்குமே நம்பக்கூடாது, சொல்லியிருக்கேனா? ஒரு சின்ன ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு சின்ன புல் பேக் வந்ததுன்னா, இது என்றைக்குமே நம்பக்கூடாது. இது வரைக்கும் கூட வரும் இது. அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. ட்ரெண்டாகி மேலே வந்துக்கிட்டே இருந்தால் மேலே போய்கிட்டே இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல ஸ்லோ டவுன் ஆவான் கண்டிப்பாக. ப்ரீவியஸ் ஹைக்கும் இந்த ஹைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா இவ்வளோ இருக்குது. இந்த ஹைக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. பையர்ஸோட ஆர்வம் தெரியுதா? எவ்வளோ பை பண்ணுறாங்கன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இதுலேருந்து? அப்போது செல்லர்ஸ் ஏதோ ஒரு நியூஸ் வந்து ரிப்போர்ட் வந்து ஏதோ ஒரு கதை, அவ்வளோதான். அப்படி தான் சொல்லணும், ஏதோ ஒரு கதை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், ட்ரெண்டாகி போக ஆரம்பித்தான். பெரிய ஃபாலு, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்சான். இந்த புல்லிஷ் க்ளோஸுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் லோவை அவன் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் 1000லேருந்து எங்கே வந்தான், 3800 வரைக்கும் வந்துட்டான். எப்படி வந்தான், படிக்கட்டி ஏறி வந்தான். ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருந்தது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சுங்க ப்ரைஸு. இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் இந்த ஹை வரைக்கும் போச்சு. அப்போ ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து நீங்கள் பார்த்துங்க, அடுத்த ஹை வந்து இது வரைக்கும் போச்சு. அப்புறம் தான் ட்ரெண்ட் லைன் வந்தது. அடுத்த ஹை வந்து இது வந்து ஓப்பனே இந்த மாதிரி வந்து கண்ணாப்பண்ணன்னு ஆயிடுது. இல்லைனா இது இவ்வளோ தூரம் கூட போயிருக்காது. இது இவ்வளோ ஹை இருக்குது. இது வந்து இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. இவ்வளோ பெரிய ரேஞ்சு ட்ரெண்ட் லைன்லேருந்து. அடுத்த ஹைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன்லேருந்து இவ்வளோ பெரிய ரேஞ்சு. அடுத்த ஹை எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. பையிங் ஆர்வம் கம்மியாகுது தெரியுது. ஏற்கனவே நம்ம பார்த்தது ப்ரீவியஸ் லெவல்லையே வந்து ப்ரீவியஸாக எங்கே ரிஜெக்ட் ஆகிறானோ அங்கேயே சப்போர்ட் எடுத்தானா, ஆனால் ப்ரீவியஸ் ஐயை வந்து கட் பண்ணல. திரும்ப வந்து அங்கேயே சப்போர்ட் எடுத்தானா, ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிட்டான். கட் பண்ணி தொடர்ந்து அப்படியே கொஞ்சமாக மேலே போனான். ஆனால் கீழே அந்த லெவலை விடவே இல்லை. இவ்வளோ பெரிய ஷேக் ஆகிருக்குது. அந்த ஜூன் மாதம் எலெக்ஷன் அப்போன்னு நினைக்கிறேன். இது ஷேக் ஆகிருக்குது. ஷேக் ஆனாலும் அந்த லோவை விடலை. தெரியுதுங்களா? தொடர்ந்து வந்து ஹை பண்ணிகிட்டே போகிறான். அது தெரியுதா? தொடர்ந்து ஹை பண்ணிட்டே போகிறான். இங்கே பாருங்கள், தொடர்ந்து லோ பண்ணிட்டே வரானா. இந்த லோ பண்ணிட்டே வந்தானே என்ன அர்த்தம்? இதுதான் ஹை. அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு தொடர்ந்து என்ன பண்ணுறான், இந்த இதில் 2 தடவை ரெசிஸ்ட் ஆகிருக்கான். அதுக்கு மேலே போன உடனே அந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சான். தொடர்ந்து எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான், இத்தனை தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான். அந்த இடத்துல முதல்ல சப்போர்ட் எடுக்கும்போது இவ்வளோ ஹைக்கு போயிருக்கிறான். அடுத்து அதை விட ஹைக்கு போயிருக்கான், அதை விட ஹைக்கு போயிருக்கான். ரொம்ப போலனாலும் ஓரளவுக்குனாச்சும் ஹை வந்து போயிருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள், அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறமா பாருங்கள், இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான். திரும்ப போகும்போது அதே லெவலுக்கு போக ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. அடுத்த தடவை எவ்வளோ போயிருக்கான், இவ்வளோ தான் போயிருக்கான். இங்கே தான் போயிருக்கான். ப்ரீவியஸ் ஆகி இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. என்ன அர்த்தம் இதில்? பையர்ஸு இன்னும் உள்ளே வரமாட்றாங்க. நாட் ரெடி டு பை. அப்போ என்னாச்சு, அடுத்த லெவலுக்கு வந்துட்டான். அவ்வளோதான். முதல்ல இங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு, அப்புறம் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. இந்த ஜோனில் நின்றுட்டு இருந்தான். இப்போ திரும்ப பழைய ஜோனுக்கே வந்துட்டான். அவ்வளோதான். அப்போ 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும்?
ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணலாம். ஒரு பெருசாக வந்து கீழே விழுகிறான் அப்படின்னா நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுவோம்? க்ரீன் க்ளோஸுக்காக. க்ரீன் க்ளோஸை வச்சுட்டானா பையாகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 1 ஹவரில் வந்து இன்றைக்கான வாய்ப்பு வந்து என்ன கொடுத்துருந்தா, நேற்றுக்கு வந்து எப்படி கேப் டவுன் ஆகி கீழே வந்ததா, ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுதா, இந்த லெவலே நம்மளுக்கு வந்து பையிங் லெவல் தானே. க்ரீன் க்ளோஸ் வச்சா அதானே மேலே போய் கீழே வந்தோன்னா பூ மாலை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதானியில் சொல்லிகிட்டு இருக்கேன், நேற்றுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணான்? ஓப்பனே வந்து இங்கே பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணான்னா என்ன பண்ணான்? கட கட கடன்னு மேலே போகிற மாதிரி போனான். எதை கட் பண்ணால் மேலே போவான்? இதை கட் பண்ணால் போயிடும். சரி கீழே வந்தானே, கீழே இருக்க லோவை கட் பண்ணானா? இல்லை, இங்கேருந்தே திரும்புகிறான். இப்போ என்னது இவ்வளோ தூரம் போயிட்டான்னு வைங்களேன், பையர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டை கீழே விடாமல் கூட இப்படி வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கே போவான், போயிட்டு கூட ரிஜெக்ட் ஆகும், இப்படி ட்ரெண்ட் ஆகும் அந்த டைமில். அப்போது நீங்கள் நியூஸ் எல்லாம் வந்து காதில் போட்டுக்கணுன்னு அவசியமே இல்லை. நியூஸை காதிலே வாங்காதீங்க. சும்மா அதான் அதை கேட்டுட்டு ஊன்னு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி அதெல்லாம் நல்லா வந்து அதெல்லாம் கேட்டுட்டு தூங்கிடுங்க. நல்லா கேட்டுட்டு சிரிங்க, மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ் இந்த மாதிரி வரும்போது வந்து பெட்டர் கோ ஃபார் பை ஆர் செல். உங்களுடைய விருப்பம் தான். அது வந்து நீங்கள் பயிற்சியில் என்ன வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்க பாருங்கள். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்ணில் படுதா? இவ்வளோ நேரம் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு பார்த்தோன்னா கண்ணில் படுது, சொல்லவா? சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வேணாம். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதானியில் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து ஸ்க்ரீனை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.